ரயில்வேல குரூப் டி அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா, 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தா போதும். இது அப்ளை பண்றதுக்கு ஆரம்பிக்கிற தேதி பார்த்தீங்கன்னா, 23/1/2025லிருந்து 22/2 சரியா 1 மாசம் நம்ம அப்ளை பண்றதுக்கு டைம் குடுத்துருக்காங்க. இதில மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, 32,438. இதோட இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா, ரூ. 18,000. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, 18லிருந்து 36 வயசு வரைக்கும் குடுத்துருக்காங்க. அதோட இது மட்டும் இல்லாம, ஏஜ் ரிலாக்சேஷனும் நார்மலா எப்பயும் போல குடுக்குற மாரி குடுத்துருக்காங்க. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் இந்த மாரி கேட்டகரிக்கு ஏத்த மாரி எப்பயும் போல இருக்கிற மாரியே குடுத்துருக்காங்க. அடுத்ததா இதில பார்த்தீங்கன்னா, சிபிடி 1 மட்டும். மொத்தம் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல 100 கொஸ்டின் 90 நிமிஷம் தான். இதில எல்லாமே வழக்கம் போல குடுக்குற மாரி தான் குடுத்துருக்காங்க. அடுத்தது இதோட செகண்ட் ஸ்டேஜான பிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேலுக்கு 35 கிலோவும், ஃபீமேலுக்கு 20 கிலோவும் தூக்கிட்டு போகணும் 100 மீட்டரு. அப்புறம் ரன்னிங் போகணும் 1 கிலோமீட்டரு. அடுத்தது இதுக்கான எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரூ. 500. அதுக்கப்புறம் இந்த எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி, இபிசி அந்த மாரி கேட்டகரி அவங்களுக்கு ரூ. 250. அதனால 1 மாசம் டைம் குடுத்துருக்காங்க. சீக்கிரமே இதுக்கு அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிங்க. எக்ஸாம்ல பாஸ் ஆகுறதுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.